போல் டிசைடரின் மூன்றாவது ஆட்டமானது மலம்பட்டி அணியினருக்கும் இளந்தாவடி சிவா பிரதர்ஸ் அணியினருக்கும் நடைபெறும் ஆட்டமாகும். பேட்டிங் மலம்பட்டி, ஃபீல்டிங் இளந்தை சிவா பிரதர்ஸ். சத்யராஜ் வடிவேலுக்கு கிடைத்த சங்கிலியின் கங்குலி போல எங்கள் அணிக்கு கிடைத்த சங்கிலியின் கங்குலி கிஷோர். இலந்தை அணிக்காக முதல் ஓவரை வீச தேவா. முதல் பந்தானது டாட் பால், பைசின் வாயிலாக ஒரு ரன் பெறப்படுகிறது. இரண்டாவது பந்து லாங்கான் திசையில் சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6. கள்ளி திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டும். சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து, ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. ஆஃப் திசையில் வீசப்பட்ட பந்து, இங்கே ஒரு வாய்ப்பின் வாயிலாக உதிரின் வாயிலாக மேலும் ஒரு ஓட்டங்கள். அடுத்த பந்து சிறப்பான முறை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. ஒரு ஓவருக்கு 18 ரன் எடுத்திருக்காங்க மலம்பட்டி. ரெண்டாவது ஓவர் போடுறது பிரவீன். லாங்கான் திசை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து, அங்கே ஒரு வாய்ப்பு, சிறப்பான முறையில் பிடிக்கப்பட்ட கேட்ச், விக்கெட். இரண்டாவது பந்து ஒன் பவுன்சர். அடுத்த பந்து நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, கால் காப்பிலே பட்டு ஒரு ஓட்டங்கள், அங்கே ஒரு வாய்ப்பு. லெக் திசை நோக்கி லெக் சைடுல போடாதடா, 6. ஆஃப் சைடுலயே மெயின்டைன் பண்ணு, அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. அடுத்த பந்து அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட பந்து, நோ பால் 6. ஸ்கொயருக்கு அடிச்சிருக்காரு. 1 செகண்ட் கிஷோர் நோக்கி பந்து போயிட்டுருக்கு. இவர் பண்ணுற ஃபீல்டிங்லேருந்தே தெரியுது இவர் பந்து பிடிக்கிற கங்குலி இல்லை. இருக்காங்க. 40 ரன் எடுத்தா இலங்கை சிவா பிரதர்ஸ் வெற்றி பெறலாம். அது தடுத்தா மலம்பட்டி வெற்றி பெறலாம். செகண்ட் இன்னிங்ஸின் ஃபஸ்ட்டு பால் ஸ்கொயர்ல தூக்கி அடிச்சிருக்காரு. 6. சந்தித்த முதல் பந்து 6 அடிச்சிருக்காரு ரவி. ரெண்டாவது பந்து இந்த முறை லாங்கான் திசையில் தூக்கி அடிச்சிருக்காரு, அதுவும் 6. சந்தித்த 2 பந்தில் 2 6 அடிச்சிருக்காரு ரவி. மூணாவது பந்து இங்கே ஒரு வாய்ப்பு, அகலப்பந்து. நான்காவது பந்து லாங்கான் திசையை தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் முடிவில் 18 ரன். ரெண்டாவது ஓவர் நல்லா பவுன்சர் போட்டிருக்காரு. இன்சைட் ஏஜில் எத்தனை ரன்கள்? 1 ரன்கள் மட்டும். அடுத்த பந்து போல்டு, க்ளீன் போல்டு என்ற முறையில் அவுட் ஆகி வெளியாக பிரவீன். மூன்றாவது பந்து சிறப்பான முறை வீசப்பட்ட பந்து, ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறை வீசப்பட்ட பந்து, ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. இந்த முறை ஸ்கொயர் திசையில் தூக்கி அடிச்சிருக்காரு. 6. இதோட 4 6 அடிச்சிருக்காரு ரவி. நல்ல முறை வீசப்பட்ட பந்து, ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. அடுத்த பந்து சிறப்பான முறை வீசப்பட்ட பந்து, ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை.
ஏற்கனவே ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. இந்த முறையும் 6. அடுத்த பந்து, கடைசி பந்து டாட் பால். இதன் மூலம் மலம்பட்டி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்.